உலகெங்கும் உள்ள எசன்ஸ் அஸ்ட்ராலஜி 2K நேயர் அனைவருக்கும் சுதாமோகனின் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மாசி மாதத்திற்கான நட்சத்திர பலன். மாசி மாதம்னாலே ஆன்மீகத்துக்கு உகந்தமான மாதம். இந்த மாதத்துலதான் நமக்கு மகா சிவராத்திரியும் வருது. எல்லா மாசமும் சிவராத்திரி வரும். இந்த மாசி மாதத்துல வர சிவராத்திரி தான் பெரிய சிவராத்திரி. அதனாலதான் நம்ம இத மகா சிவராத்திரின்னு நம்ம சொல்றோம். மேலும் இந்த மாதத்துல வரக்கூடியதுதான் மாசி மகம். மாசி மகத்துலதான் எல்லாரும் கோவில் குளத்துல போய் நீராடி இந்த வாரி புனித நீராடுதல் போன்ற ஆன்மீக காரியங்களை தான் இந்த மாசத்துல பண்ணுவாங்க. மேலும் இந்த மாசி மாதத்துலதான் கலைகளை கற்பதற்கு உகந்தமான மாதம் தான் இந்த மாசி மாதம். நம்மளோட முன்னோர்கள் இந்த மாதத்துலதான் கலைகளை கற்பது, மந்திர உபாசனைகள் பெறுவது, இது போன்ற ஆன்மீக காரியங்களும் இந்த மாசத்துலதான் அவங்க செஞ்சுட்டு வந்தாங்க. இந்த மாசி மாதத்துலதான் கலைகளுக்கு உகந்தமான மாதமாவும் கருதப்படுது. நம்மள முன்னோர்கள் இந்த மாதத்துலதான் கலைகளை கற்பது, மந்திர உபாசனைகள், போர்க்கலை போன்ற 64 கலைகளையும் கற்பதற்கான உகந்தமான மாதம் தான் இந்த மாதமா கருதப்படுது. இவ்வளவு சிறப்பு நிறைந்த இந்த மாசி மாதத்துல இந்த 27 நட்சத்திரக்காரங்களுக்கு கிரக நிலவுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி பலன்கள் இருக்குன்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரம்னாலே குரு பகவானோட நட்சத்திரம். குரு பகவான்னாலே குழந்தைகள். குழந்தைகளோட நலன்ல ஆர்வம் காட்டும் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசி மாத பலன் என்றதை பார்க்கலாம். துலா ராசியில் இருக்க விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் கடந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவால் பார்த்தீங்கன்னா ரொம்ப அம்மாவோட உடல்நிலையெல்லாம் ஒரு திருப்தியற்ற தன்மை இருக்கும். நிறைய பேர் வாகனத்தில் போகும்போது சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க. வாகனம் போய் ஏதோ சுப நிகழ்ச்சியில் கலந்துக்கு போவாங்க, வாகனம் ஏதோ பிரச்சனை பண்ணியிருக்கோம். ஸோ வண்டியால் பிரச்சனை, அம்மாவால் பிரச்சனை. குறிப்பாக என்னென்னாக்கா சொத்தில் கூட பார்த்திங்கன்னா சில பேர் ஏதாவது டேக்ஸ் கட்டாமல் நிறைய பேர் ஃபைன் கட்டியிருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்குது. சில பேருக்கு என்னென்னாக்கா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கழிவு தண்ணி போகிறதுல அது போகாமல் அடைச்சிக்கிட்டு அதுக்காக ஒரு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள், இந்த மாதிரியான நிறைய வீடு சார்ந்த விஷயத்தில் நிறைய தொந்தரவுகளை கொடுத்துருக்கோம். ஸோ இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா அது எல்லாமே மாறி உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு காலகட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சியும் உங்களுக்கு சாதகமான ஒரு நன்மையான பலனை கொடுக்கும். மேலும் என்னென்னாக்கா விசாக 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்து இந்த காலகட்டம் கொஞ்சம் கரடு முரடாக இருக்கும். எதையும் எதிர்பார்த்த நிலைக்கு நிறைய பேர் இந்த காலத்தில் தங்க நகைகளை உடைப்பது, போட்டிருக்கிற கையில் ஒரு நகை பார்த்திங்கன்னா அப்படியே நசுங்குவது, இந்த மாதிரி இருக்குது. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் விசாக 4ஆம் பாதத்துக்கு இந்த கொலஸ்ட்ரால் இனம் புரியாது ஏறிக்கு, எப்படி ஏறுதுன்னே தெரியாது. ஸோ அதனால் என்னென்னாக்கா இதுக்கு உணவு கட்டுப்பாடு என்பது ரொம்ப முக்கியம். இந்த காலகட்டத்தில் சரியான மருந்து மாத்திரை சாப்பிட்டு உங்களுடைய உணவை சரி பண்ணிக்கோங்க. மேலும் என்னென்னாக்கா இந்த காலத்தில் ஹெவி வாக்கிங், ஹெவி எக்ஸசைஸ் அந்த மாதிரி செய்யும் போது தான் உங்களுடைய கொலஸ்ட்ரால் லெவல் குறையும். அனுஷ நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரனாலே சனி பகவானோட நட்சத்திரம். சனி பகவான்னாலே பழமையான விஷயங்கள்ல ஆர்வம் காட்டும் இந்த அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசி மாத பலன் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். அனுஷ நட்சத்திரக்காரங்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய பேர் புகழ் அந்தஸ்தை விரிவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா ஆன்மீக துறையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பேர் புகழில் பார்த்திங்கன்னா சின்ன ஒரு இழுக்கு என்பது ஏற்படும். தேவையற்ற சவகாசத்தினால இல்லை நண்பர்களால் இவங்களே என்ன பண்ணிவிடுவாங்கன்னா ஏதோ ஒரு நல்லது பண்ணுறோன்னு பண்ணி அதுவே இவங்க பேரில் சிறிய அவமானத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது இந்த காலகட்டத்தில். ஸோ அதனால் மனசில் பார்த்திங்கன்னா பழைய விஷயங்கள், பழைய நண்பர்களை பற்றின விஷயம், பழைய விஷயம், அடுத்தவர்களை குறை கூறாமல் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை அடைவதற்கான வாய்ப்பு. ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய குறை அது உங்கள் மேலேயே மாறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் என்பது இருக்குதுன்னு சொல்லலாம். மேலும் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா நிறைய பேருக்கு என்னென்னா ஏதாவது தேவையில்லாமல் அந்த நிறைய அந்த சொல்லுவோம் ஊட்டச்சத்துக்காக நிறைய விஷயங்கள் எடுத்துப்போம். ஊட்டச்சத்து குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் எனக்கு உடம்பில் பார்த்திங்கன்னா ரொம்ப கபத்தன்மை இருக்குது. உடம்பில் வெப்பம் குறையும். ஸோ வெப்பம் குறைவதனால பார்த்திங்கன்னா எங்கள் கழுத்தில் தோள்பட்டை சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு கட்டிகள் வரலாம், கட்டி கழலைகள் இந்த மாதிரி நீங்கும். ஸோ கழுத்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த தோள்பட்டை தூங்க முடியாமல் இந்த என்ன சொல்லுவோம் ஃப்ரோசன் ஷோல்டர் அப்படின்னால கழுத்து தோள்பட்டை சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு சிறிய பாதிப்புகள் சரியாகும். நிறைய பேருக்கு என்னென்னா ஏன்னா இந்த விருச்சக ராசிக்காரங்களே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அவசரம் கொள்வதே இவங்களுடைய விஷயம். அந்த பேஷன்ஸி என்பது இருக்காது. ஸோ இவங்க எப்பொழுதும் ஒரு பேஷன்ஸை வளர்த்துக்கணும். மனசில் அதே மாதிரி என்னென்னாக்கா பழைய விஷயங்கள்லாம் போடாமல் மன உறுதியோடும் மன திடத்துடன் இருந்தாங்கன்னா ஸோ இவங்க வாழ்க்கையில் வெற்றிக்கான வாசல் எப்பொழுதும் திறந்திருக்கும். ஸோ நிறைய வெற்றியாளர்கள் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அனுஷ நட்சத்திரக்காரங்களாம் இருக்காங்க.
யார் ஒரு மனதை சரியாக வச்சுக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரம்னாலே புதன் பகவானோட நட்சத்திரம். புதன் பகவான்னாலே கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷனில் ஆர்வமுடைய இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசி மாத பலன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசி மாத பலன் எப்படி இருக்குதுன்னு நம்ம பாருங்கள். ஏன்னா கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்போதுமே உங்களோட செயல்பாடே ரொம்ப ரகசியமான விஷயங்கள், அடுத்தவங்களுடைய பற்றின எல்லா சீக்ரெட் ரகசியங்களை அறியக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இந்த எப்பொழுதும் இருக்குது. இந்த காலத்தில் என்னென்னாக்கா நிறைய பேர் வீடு வாங்கி அதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் என்பது இருக்கும். மேலும் என்னென்னாக்கா வாகனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பழுதுக்கு அப்புறம் வாகனம் என்பது சரியாகும். மேலும் எனக்கு இந்த காலத்தில் நிறைய அரசியல்வாதிகள்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுப்பது, அரசியல் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கிரிமினலாக வேலை செய்வது, அதாவது உங்களுடைய அதிபுத்திசாலித்தனத்தை பயன்படுத்துவது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள். ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக செய்யணும். குறிப்பாக என்னென்னாக்கா வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் மாற்றங்கள் செய்வாங்க. வீடு சார்ந்த விஷயத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது, மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய வீட்டுக்கு வாசல் கதவு மாட்டுவது, இல்லை வீட்டில் லைட்டு மாட்டுவது, இந்த மாதிரியான ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு அப்புறமா அதை சரி செய்யக்கூடிய ஒரு குறிப்பாக இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு தந்தையுடன் ஒரு கருத்து வேறுபாடுகள் வரும். வீட்டில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிச்சனில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கிச்சனில் இருக்க சிங்கில் அடைப்பு ஏற்படுவது, இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயத்தை சரி செய்து அதை புதுசாக மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. மேலும் அண்ணனுடன் இந்த காலத்தில் சொத்து தகராறு, அண்ணனுடைய ஆசை நிறைவேற்றுறது, அந்த மாதிரி ஏதாவது அண்ணன் அக்கான்ற உறவுகள் அந்த அளவுக்கு சுமூகமாக இருக்காது. ஏதாவது ஒரு தேவையற்ற பிரச்சனைக்காக இன்றைக்கோ நடந்த பெரிய பிரச்சனையை பேசி பெருசாக்கி சண்டை சச்சுருவாயிடும். அது சொல்ல முடியும், நிறைய பேருக்கு பஞ்சாயத்தாக கூட மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த காலத்தில் அண்ணன் அக்கான்ற உறவை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. அதான் உங்களுக்கு சிறப்பான விஷயம். எனக்கு இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு ஹாப்பி ட்ரிப்பு ஜாலியாக எங்கேயாவது போகிறேன். ஏன்னா சில விஷயங்கள் என்னென்னாக்கா நாம் மயங்கும் போது செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் அதுவே பிரச்சனையாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் சொத்து சார்ந்த விஷயம் ஏதாவது ஈடுபடுறீங்க, ஏதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் ஈடுபடுறீங்க, ரொம்ப கவனமாக இருக்கும். ஏதாவது ஒரு பெருசாக ஜாக்பாட் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் ஷேர் மார்க்கெட்டை இன்வெஸ்ட் பண்ணுவோம். அது மிகப்பெரிய ஒரு லாஸை ஏற்படுத்தித்தோம். ஸோ அதனால் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் ஷேர் மார்க்கெட் முதலீடு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் சேர்ந்து செய்வது, நண்பர்களுடன் சேர்ந்து செய்வதை தவிர்த்து கொள்ளணும். இந்த மாதம் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டுக்கு ஏற்புடைய மாதங்கள். ஷேர் மார்க்கெட்டில் போட்டிங்கனாலும் பெருசாக லாபம் வந்திருக்கும், கொஞ்ச நேரத்தில் அது காலியாக போயிடும். ஸோ அதனால் கண்ணை ஏமாற்றி மயக்கக்கூடிய ஒரு தன்மையாக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த விளம்பரங்களை நம்பி ஏமாறாமல் சுய உழைப்பை நம்புங்க, வாழ்க்கை சிறப்பாக்கும்.